மூன்றாவது ஸ்லோகம். தேஜக க்ஷமா த்ருதி ஷௌச்சம் அத்ரோகோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தைவீம் அபிஜாதஸ்ய பாரத. இதுவரை நாம் தெய்வீ சம்பத் என்ற தலைப்பில் பகவான் கூறி வந்த பண்புகளை பார்த்து முடித்தோம். ஏற்கனவே நட்பண்புகளை ஞானம் என்ற தலைப்பில் பகவான் 13வது அத்தியாயத்தில் கூறியிருந்தார். அமானித்துவம் அதம்பித்துவம் என்று ஆரம்பித்து 20 பண்புகளை கூறியிருந்தார். அங்கும் நாம் விளக்கமாக பார்த்தோம். பிறகு அங்கு கூறாத சில பண்புகளையெல்லாம் இங்கும் நாம் விளக்கமாக பார்த்தோம். இதை முடிக்கும் பொழுது ந அதிமானிதா என்று முடிக்கின்றார். இந்த 3 ஸ்லோகங்களில் பகவான் 26 பண்புகளை கூறி முடிக்கும் பொழுது ந அதிமானிதா. அதிமானிதா என்றால் நம்மை உயர்வாக எண்ணாமல் இருத்தல். மானம் என்றால் தன்னை உயர்வாக எண்ணுதல். ந அதிமானிதா என்றால் ஆத்மனி பூஜ்யத்துவ அபாவக, தன்னிடத்தில் உயர்வாக கருதுதல் என்ற எண்ணம் இல்லாமை. இந்த எண்ணம் பொதுவாக யாருக்கு அதிகமாக வரும் என்றால், நட்பண்புகளெல்லாம் நம்மிடம் இல்லாத பொழுது நம்மையே நாம் உயர்வாக நினைக்க மாட்டோம், நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வோம். என்னிடத்தில் ஒரு நல்ல குணமும் இல்லை என்று நம்மை பற்றி உயர்வான எண்ணம் வராது. ஆனால் நட்பண்புகளையெல்லாம் அடைய நம்முடைய தவத்தின் பலனாக கோபம் குறைகின்றது. பிறகு லோபத்திலிருந்து நிவிர்த்தி அடைந்து நம்மிடம் உள்ள பொருள்களை தானம் செய்கின்றோம், பகிர்ந்து கொள்கின்ற மனம் விட்டது. மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை, மற்றவர்களை தவறாக பேசுவதில்லை, வாக்கு கட்டுப்பாடு விட்டது, உணவில் கட்டுப்பாடு விட்டது. இப்படிப்பட்ட நட்பண்புகளெல்லாம் நமக்கு வர வர பிறகு நம்மை அறியாமல் மற்றவர்களை கீழாகவும் நம்மை மேலாகவும் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். நான் ஒரு பெரிய தபஸ்வி என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடும். இது என்னவென்றால் நட்பண்புகளை நாம் அடைவதனால் வருகின்ற சைடு எஃபெக்ட். அதனால தான் கடைசியாக பகவான் என்ன நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் நம்மை உயர்வாக நினைக்கக்கூடாது, நம்மையே பூஜைக்குரியவர்களாக நினைக்கக்கூடாது. ஆனால் நட்பண்புகள் நமக்கு வர வர மற்றவர்கள் நம்மை உயர்வாக நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அது நமக்கு கெடுதலாக வந்துவிடும். மற்றவர்கள் எல்லோரும் நம்மை உயர்வானவர்களாக கருதும் பொழுது நம்மையும் நாம் அப்படி கருதி விடுவோம். அப்படி கருதக்கூடாது. இப்போ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஈஸ்வர பிரசாதம், ஈஸ்வர விபூதியாக பார்க்க வேண்டும். இது பகவான் செய்த, நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்னு பாடியுள்ளார். நான் தவம் செய்யவில்லை, பகவான் செய்த தவம் என்று நம்மிடம் இருக்கின்ற நட்பண்புகளையெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விட வேண்டும். இப்படி வரணும்னு சொன்னாவே நட்பண்புகள் வந்திருக்கணும். நட்பண்புகளுக்கு எனக்கு ரொம்ப தூரம், அதனால் நாதிமானிதா இப்போதைக்கு வேண்டான்னு வேணால் விட்டு வைக்கலாம். எப்பொழுதுனா நட்பண்புகள் இல்லாத பொழுது. அசுர சம்பத்தை சொல்லும்போது பகவான் சொல்ல போகிற நட்பண்புகள் இல்லாமையே கர்வம் வந்துடுமா, நான் பெரிய ஆள், நான் உயர்ந்தவன் என்று. ஆனால் இங்கு நல்ல சில குணங்கள் எல்லாம் நமக்கு விட்டால் நம்மை எறியாமல் கர்வம் வந்துவிடும், நம்மை உயர்வாக நினைக்கின்ற எண்ணம் வந்துவிடும். அது கூடாது என்று ஏன் அந்த சொல்லுடன் பகவான் முடிவுரை செய்கின்றார் என்றால், இந்த நட்பண்புகள் வர வர நம்மை எறியாமல் நம் மீது ஒரு உயர்ந்த மனப்பான்மை வந்துவிடும், அது கூடாது என்று முடிக்கின்றார். இப்போ இதுவரை நாம் பார்த்து முடித்தோம்.
மூன்றாவது ஸ்லோகத்தில் முதல் வரியுடன் 26 பண்புகள் முடிவடைகின்றது. இனி இரண்டாவது வரியை நாம் பார்க்க வேண்டும். இப்போ இரண்டாவது வரியில் பகவான் என்ன கருத்தை கூறுகின்றார்? இவைகளெல்லாம் தெய்வீ சம்பத் என்று சொல்வதற்கு பதிலாக இங்கு எப்படி சொல்லி இருக்கின்றார்? தெய்வீக சம்பத்துடன் பிறந்தவர்களிடம் இவைகள் இருக்கும் என்று சொல்கின்றார். இந்த பண்புகளெல்லாம் தெய்வீக குணங்கள், மேலான குணங்கள் என்று தானே சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக தெய்வீகமான குணத்துடன் பிறந்தவர்களிடம் இந்த பண்புகள் இருக்கும். இப்பொழுது ஸ்லோகத்தை பார்த்தால், தெய்வீம் சம்பதம் அபிஜாதஸ்ய பவந்தி. தெய்வீம் சம்பதம், தெய்வீம்னா மேலான சத்துவகுணத்தை கூடிய தேவஸ்வரூபமான சம்பதம், தெய்வீ சம்பத்துடன் அபிஜாதஸ்ய பிறந்தவனுக்கு, தெய்வீக குணத்துடன் பிறந்தவர்களுக்கு பவந்தி. பவந்திங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா மேல் சொன்ன குணங்கள் எல்லாம் இருக்கும். தெய்வீக சம்பத்துடன் பிறந்தவர்களுக்கு இங்கு கூறிய தன்மைகளெல்லாம் இருக்கும். பிறகு கடைசி சொல் பாரத. ஹே அர்ஜுனா, பரத குலத்தில் தோன்றிய அர்ஜுனா, நான் இங்கு கூறிய இந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்கின்றது? அபிஜாதஸ்யன பிறந்தவனுக்கு, தெய்வீக சொத்துடன் பிறந்தவனுக்கு இந்த பண்புகளெல்லாம் இருக்கும். அல்லது தெய்வீக குணத்தை உடையவர்களினுடைய பண்புகள் இவைகள். இப்போ இந்த இடத்துல பகவான் என்ன கருத்தை நமக்கு சொல்கின்றார் என்றால், ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது சில சூழ்நிலைகளில் பிறக்கின்றோம். அப்படி பிறக்கும் பொழுது பார்த்தால் சிலர் செல்வந்தர்களாக பிறப்பார்கள், செல்வந்தர்களுடைய குடும்பத்தில் பிறப்பார்கள். சிலர் வறுமையினுடைய சூழ்நிலையில் பிறப்பார்கள். அப்படி அந்த பிறந்த ஜீவன் பிறக்கும் பொழுதே ஒரு சில சொத்துடன் பிறந்துள்ளான். அதனால தான் விடமாட்டான், இது எங்களுடைய தாத்தா சொத்து, அது என்னுடையதுன்னு சொல்லுவான். காரணம் என்ன? நான் அந்த குலத்தில் அந்த சொத்துடன் பிறந்துள்ளேன். சிலர் ஏழையாக பிறப்பார்கள். அதே போல பிறக்கும் பொழுதே சிலர் உடலில் சில நோயுடன் பிறப்பார்கள். சில ஜீவர்கள் சாதாரண உடலுடன் பிறப்பார்கள். பிறகு நம்ம வாழ்கிறதை பொறுத்து நோயை அதிகப்படுத்திக்கலாம் அல்லது நீக்கலாம், அல்லது நல்லா பிறந்திருந்தாலும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம், அல்லது நோயை வளர்த்தி கொள்ளலாம். அது இரண்டாவது பகுதி. ஆனால் பிறக்கும் பொழுதே சில குறைகளுடன் அல்லது முழு நிறைவுடன் அல்லது சில எக்ஸ்ட்ரா சக்தியுடன் பிறந்திருக்கலாம். அப்படி வெளி சூழ்நிலை எப்படியோ அதே போல் நம்முடைய சரீரம், ஸ்தூல சரீரம் எப்படியோ அதே போல்தான் நம்முடைய மனதும். நாமும் பிறக்கும் பொழுது சில சம்ஸ்காரங்களுடன் பிறந்துள்ளோம். திடீர்னு நாம் வருவதில்லை. அதனால தான் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த உலகத்திலிருந்து புதிதான சம்ஸ்காரங்களை சேர்ப்பதற்கு முன்னே அதற்கு அதது பிரவೃತ್ತಿ இருக்கின்றது. சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா, இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் பிறந்திருந்தால் ஒரே தாய் ஒரே தந்தை ஒரே சூழ்நிலை. ஆனால் ஒரு குழந்தையினுடைய விருப்பம் ஒன்றா இருக்குது, இனி ஒரு குழந்தையினுடைய விருப்பம் இனி ஒன்றாக இருக்கின்றது. காரணம் என்ன என்றால், அந்த விருப்பு வெறுப்பை கொடுத்தது சூழ்நிலை சம்ஸ்காரங்கள் அல்ல, அந்த குழந்தைகளுக்குள் இருக்கின்ற சம்ஸ்காரம். ஆகவே நாம் பிறக்கும் பொழுதே சில குணங்களுடன் பிறந்திருக்கின்றோம். நம்மை அறியாமல் சம்ஸ்கார ரூபமாக இருக்கின்றது. அந்தந்த குணம் அந்தந்த வயதில் வெளிப்படுகின்றது. அந்தந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்மை அறியாமல் சென்று சூழ்நிலையை உருவாக்கி அந்த குணத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். இது ஒரு பகுதி. இனி ஒரு பகுதி என்னவென்றால், நாம் இந்த ஜென்மத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை முறைப்படி நம்ம படித்தது கேட்டது நாம் செய்த தவம், அதன்படி குணங்களையும் வளர்த்தி கொள்கின்றோம் அல்லது மாற்றியும் கொள்கின்றோம். இப்போ இந்த இரண்டும் சரிசமமாக இருக்கின்றது. நாம் பிறக்கும் பொழுதே சில சம்ஸ்காரங்களுடன் பிறந்திருக்கின்றோம். பிறகு நாம் சம்ஸ்காரங்களை வளர்த்தி கொள்கின்றோம் அல்லது மாற்றி கொள்கின்றோம். எப்படி உடல் ஆரோக்கியமாக பிறந்திருக்கோம்,
அல்லது சில குறைகளுடன் பிறந்திருப்போம். அதே போல்தான் நம்முடைய மனமும் இந்த உலகத்திற்குள் வரும்பொழுது சில பதிவுகளுடன் வந்திருக்கலாம், அல்லது சில தீய குணங்களுடன் வந்திருக்கலாம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சற்று ஆராய்ந்து பார்த்தா சிலரிடம் சில நட்பண்புகள் அவர்கள் முயற்சி செய்யாமல் அவர்களிடம் இருக்கும். சிலரிடம் அதே நட்பண்புகள் அதிகமான தவத்துடன் அடைய வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு குணத்தை தவம் செய்து தான் ஒருத்தர் அடைய வேண்டியதாக இருக்கும். இனி ஒருவர் அவருடைய சுபாவமாக இயற்கையாக இருக்கும். இப்போ தானம் செய்தல், நம்ம இடத்தில் இருக்கிறத பகிர்ந்து கொள்ளுதல்னு உதாரணமாக எடுத்துட்டோம்னா, கர்ணனுக்கு பிறந்ததிலிருந்து சுபாவமாக இருந்தது. ஆனால் மற்றவர்கள் அப்படி செய்ய வேண்டும்னா அது ஒரு பயிற்சியினால் தவத்தினால் அந்த மனதை அடைய வேண்டியது இருக்கின்றது. அப்படி சில நட்பண்புகளெல்லாம் நம்மை எறியாமல் நம்மிடம் இருக்கும். பிறகு சில குணங்களை அடைகிறதுக்கு ஒருவர் சிறிய முயற்சி பண்ணியிருப்பார், அவருக்கு கிடைச்சிருக்கும். இனியொருவர் அதிக முயற்சி செய்து தான் அடைய வேண்டியது இருக்கின்றது. இவைகளெல்லாம் சம்ஸ்காரத்தினுடைய பலத்தை பொறுத்தது. அதைத்தான் இங்கு பகவான் கூறுகின்றார். இங்கு கூறிய குணங்கள் எல்லாம் தெய்வீகமான சம்பத்துடன் நல்ல சம்ஸ்காரங்களுடன் பிறந்தவனிடம் காணப்படுகின்ற குணங்கள். இப்போ இந்த குணங்கள் எல்லாம் நல்ல சம்ஸ்காரங்களுடன் ஒருவன் பிறந்து பிறகு அதன் துணை கொண்டு அவன் வளர்த்தி கொண்டால் அவனிடம் இருக்கின்ற குணங்கள் தான் இவைகள். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றதுன்னா, நான் நல்ல சம்ஸ்காரத்தோடு வந்திருந்தா சிலதெல்லாம் எனக்கு சுலபமாக கிடைக்கும். எனக்குள்ள சில தெய்வீக சம்பத்துக்கள் குறைவாக இருந்தால் முயற்சி அதிகமாக செய்ய வேண்டும். இதை நம்ம படித்த உடனே சரி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நாம் ஏதோ ஒரு ஸ்டாக்கோடு வந்திருக்கோம், அது இருந்துட்டு போட்டுன்னு விடக்கூடாது. நாம் எதோடு வந்தோமோ அதை நாம் மாற்ற முடியும். ஆரோக்கியமான உடலுடன் குழந்தை பிறக்கலாம். பிறகு அந்த குழந்தை வளர்ந்து அது உட்கொள்கின்ற உணவு பழக்க வழக்கத்தில் முழுமையாக ஆரோக்கியத்தை அளித்தும் விடலாம். அல்லது சில ஆரோக்கியம் இல்லாமல், இம்யூன் பவர் இல்லாமல் பிறந்திருக்கலாம். பிறகு வாழ்கிற விதத்தில் வாழ்ந்து ஆரோக்கியத்தை வளர்த்தியும் கொள்ளலாம். இது மனித ஜென்மத்தில் இருக்கின்ற நமக்கு சாய்ஸ், தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு. ஆகவே ஒவ்வொருவருடைய உடலும் சூழ்நிலைகளும் எப்படி கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ, ஓரளவு கொடுக்கப்பட்டுள்ளதோ, அதே போல நம்முடைய மனமும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவன் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறப்பான். அவர் 3 ஜெனரேஷனாக சேர்த்து வச்சுருப்பார். அவன் 30 வயசுலேயே அழிச்சிடுவான். அப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். அதே போல் நமக்குள்ளே இருக்கிற நல்ல சம்ஸ்காரத்தை நாம் இந்த ஜென்மத்தில் நம்ம வச்சிட்ருக்கிற சத்சங்கம், படிக்கிறது, செய்கின்ற தவத்தில் அழிக்கலாம் அல்லது வளர்த்தியும் கொள்ளலாம். இப்போ இதனால் சில சமயங்களில் சில குணங்கள் நமக்கு மாறவில்லை என்றால் அந்த இடத்துல நமக்கு தேவை அதிக முயற்சி. அதுக்காகத்தான் இந்த கருத்தை பகவான் கூறுகின்றார். இப்போ ஒரு பர்டிகுலர் குணத்தை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றில் பலகீனம் இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா பலகீனமும் அதிகமாக இருக்காது. சிலருக்கு பயம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சிலருக்கு லோபம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலகீனம். அந்த பலகீனம் இருக்கின்றது என்றால் அதில் நம்மளுடைய சம்ஸ்காரத்தினுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்தில் சொல்கின்ற கர்ம தத்துவத்தை நாம் படித்தால் அதை சரியாக புரிந்து கொண்டால் அதிலிருந்து நமக்கு அதிக முயற்சி செய்ய வேண்டுங்கிறது தான் தெரியுமே தவிர, அது தலையெழுத்தேன்னு சொல்லி கர்ம தத்துவம் நம்மை முயற்சி இல்லாதவனாக ஆக்கிவிடாது. கர்மா தீரினுடைய தாத்பரியமே நம்முடைய அனைத்து சுகதுக்கங்களுக்கும் நாமே பொறுப்பு என்று பொறுப்பை எடுத்துக்கொள்வது. அது முதல் தாத்பரியம். இரண்டாவது, நம்முடைய முயற்சி தேவை. காரணம், இப்பொழுது நான் இருக்கின்றேன் என்றால் அது இதற்கு முன் நான் செய்த செயலினுடைய விளைவு. நாளைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறது இன்றைக்கு நான் செய்வதனுடைய விளைவு. நாளை காலையில் 8 மணிக்கு என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அது இன்றைக்கு நான் செய்கின்ற செயலினுடைய விளைவு.
இன்றைக்கி நைட்டு ஒரு 20 பூரியும் 1 லிட்ரு 2 லிட்ரு மசாலா சாப்பிட்டோம்னா அதனுடைய கர்மத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும்னா நாளை காலையில் தெரியும், இல்லை 12 மணியிலிருந்து ஆரம்பிக்கும். அப்போது இது என்னுடைய தலையெழுத்துன்னு சொன்னால் தலையெழுத்து தான். அதனுடைய அர்த்தம் என்னென்னா நீ செய்த செயலினுடைய விளைவு. இது முன் ஜென்மம் அல்ல, முன் தினத்தினுடைய விளைவு. சில சமயம் முன் தினத்தினுடைய விளைவாக வரலாம், அல்லது முன் ஜென்மத்தினுடைய விளைவாக வரலாம். ஆகவே தலையெழுத்துன்னு சொல்லி கர்மா தத்துவம் நம்மை பொறுப்பற்றவனாகவோ அல்லது முயற்சியற்றவனாகவோ ஆக்குவதில்லை. கர்ம தத்துவமானது நம்மை அனைத்து பொறுப்பையும் நம்மை எடுத்துக்கொண்டு அதிகமான சரியான முயற்சியில் ஈடுபடத்தான் கூறி இருக்கின்றது. அந்த கர்ம தத்துவத்தை பகவான் இங்கு மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார். எப்படி என்றால், சிலர் தெய்வீக சம்பத்துடன் பிறந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சில குணங்களை அடைவது சுலபம், சிலருக்கு அப்படி இல்லை, அவர்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்குள் வரும்பொழுது வெளி சில சூழ்நிலைகள், உடல் பிறகு உள்ளம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுடன் பிறக்கின்றார்கள். அதை வைத்து அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கு பகவான் சொல்லியிருக்கின்றார். இதே கருத்தை மீண்டும் பகவான் சொல்ல போகின்றார். இப்போ இந்த 3 ஸ்லோகத்துடன் தெய்வீக சம்பத்தினுடைய விசாரம் முடிவடைகின்றது. இனிமேல் அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த அத்தியாயம் முழுவதும் பகவான் இதற்கு எதிரான குணங்கள், ஆசுர சம்பத்தை பற்றி பேசப் போகின்றார். விளக்கமாகவும் கூறப் போகின்றார். அதில் நம்ம போய் இங்கே எவ்வளவு விளக்கமாக பார்த்தோமோ அந்த அளவு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன? பகவானே விளக்குகின்றார். பகவானே எதெல்லாம் அசுரர்களுடைய குணம், எதெல்லாம் தெய்வீ சம்பத்திற்கு ஆப்போசிட்டாக இருப்பவர்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய தத்துவம் என்ன, அவங்க என்ன பேசுவார்கள், அதெல்லாம் சொல்ல போகிறார். அவங்களுடைய ஃபிலாசபி என்ன, அவங்க அடைகிற பலன் என்ன, கடைசியில் எங்கு சென்று அவர்கள் வீழ்வார்கள், அவர்களிடத்தில் இருக்கின்ற குணங்கள் என்ன, இதையெல்லாம் இந்த அத்தியாயம் முழுவது வரை பகவான் சொல்ல போகின்றார். அதை நாம் இனி பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 4வது ஸ்லோகம். தம்போ தர்போபிமானஸ்ச க்ரோத பாருஷ்யமேவ ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதமாசுரீம். இந்த ஸ்லோகத்தில் அசுர சம்பத்துடன் பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் என்று உதாகரணமாக 6 குணங்களை கூறுகின்றார். பிறகு அடுத்த 2 ஸ்லோகங்களில் மீண்டும் தெய்வீக சம்பத்தினுடைய பலன் என்ன, அசுர சம்பத்தினுடைய பலன் என்ன என்று கூறிவிட்டு பிறகு மீண்டும் இந்த ஸ்லோகத்தில் கூறிய கருத்தை விளக்குவார். அசுர சம்பத்தை மீண்டும் விளக்கப் போகின்றார். இங்கு சாரமாக சுருக்கமாக ஆசுர சம்பத் அல்லது அசுரர்களுடைய சம்ஸ்காரங்களுடன் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணங்களுடன் இருப்பார்கள் என்று சுருக்கமாக சொல்ல போகின்றார். இப்போ இங்கிருந்தே ஆரம்பித்து விட்டார். அடுத்த 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறார்? தெய்வீ சம்பத் ஒருத்தனை எங்கே கொண்டு போய்விடும், அசுர சம்பத் ஒருவனை எங்கு கொண்டு போய்விடும்னு சொல்லிட்டு பிறகு மீண்டும் அசுரர்களுடைய குணங்களை வர்ணிக்கப் போகின்றார். அப்படி நாம் பார்ப்பதற்கு முன்பு இந்த அசுரர்களுடைய சம்பத் அல்லது ஆசுரி சம்பத் என்றால் என்ன, ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் உண்டான குணங்கள் ஆசுரி சம்பத் அல்லது ராட்சசி சம்பத். ராட்சசனும் சொல்லலாம், அசுரனும் சொல்லலாம். 2 பேர் அண்ணன் தம்பிக்கு தான், ஒரே ஆளுக தான். ராட்சசன் சொன்னாலும் சரி, அசுரன்னு சொன்னாலும் சரி. தெய்வீ சம்பத்துங்கிறது சத்துவ குணத்தினுடைய விளைவு. இனிமேல் நாம் பார்க்க போவது தமோ குணம் ரஜோகுணத்தினுடைய விளைவு.
ஸோ இதனுடைய உற்பத்தி ஸ்தானம் ரஜோகுணமும் தமோ குணமும். பிறகு இனிமேல் பார்க்க போகின்ற குணங்கள் எல்லாம் தனக்கும் நாசத்தை கொடுத்து மற்றவர்களுக்கும் நாசத்தை கொடுப்பது. அது தனக்கும் துயரத்தை கொடுக்கும், மற்றவர்களுக்கும் துயரத்தை கொடுக்கும். ஸ்வபர நாசகம். ஸ்வபர நாசகம்னா தன்னையும் அழிக்கும், மற்றவர்களையும் அழிக்கும். ஒருவர் வீட்டில் மது அருந்தி கொண்டிருந்தால் அவர் என்ன செய்வார் தெரியுமோ? அவரும் தத்துவம் பேசுவார். அதெல்லாம் பகவான் சொல்ல போகிறார். ஆசுரோ உபனிஷத், அசுரர்களுடைய உபனிஷத்தெல்லாம் சொல்ல போகிறார். அவர் என்ன சொல்லுவார்? இது என்ன தானே பாதிக்குது, உனக்கு என்ன வேண்டியதுன்னு சொல்லுவார். ஆனால் அது அவரையும் பாதிக்கின்றது, அவரோடு சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் பாதிக்கின்றது. ஏன்னா அந்த பொருள் நஷ்டமாகின்றது, அவமானம் வருகின்றது. அப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு தவறான குணம் நம்மையும் பாதிக்கும், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கும். பிறகு இது பாபத்தை கொடுத்து துக்கத்தை நமக்கு கொடுக்கின்றது. அதெல்லாம் பகவானே சொல்ல போகின்றார். இந்த அசுர சம்பத்தினுடைய விளைவுகள் எல்லாம் என்ன, இந்த குணங்கள் இருப்பவர்களுடைய மனமெல்லாம் எப்படி இருக்குன்னு வர்ணிக்க போகின்றார். பிறகு இதையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நம்ம எந்த ஆட்டிடியூடில் இதை கேட்கணுங்கிறது இப்பொழுது சுருக்கமாக பார்த்து விடலாம். இது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் இனிமேல் நம்ம கேட்க போகிறோம். அசுரர்களுடைய குணத்தை எல்லாம் கேட்க போகிறோம். கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன ஆட்டிடியூடோடு இதை படிக்கணும்னு பார்த்துடணும். முதலில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ இதையெல்லாம் படிக்கும் பொழுது ஏதோ பகவான் என்னையே வர்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும். எப்படி பகவான் கரெக்டாக என்னையே வர்ணிக்கிறார் அப்படின்னு நமக்கு தோன்றும். எனக்குள் இருக்கிற குணத்தை எல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரே பகவான் அப்படின்னு தோன்றும். காரணம் என்ன என்றால், நமக்குள்ளே இப்படி அசுர சம்பத்துகள்லாம் ஒளிஞ்சிருக்கு. பகவான் அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறார். அப்போ உடனே நமக்கு என்ன வரும் என்றால், குற்ற உணர்வு நமக்கு ரொம்ப விட்டுரும். இதற்கு முன்னாடியாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்போம் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அந்த கில்ட் ஃபீலிங்கிறது நமக்கு வந்துடும். குற்ற உணர்வெல்லாம் நமக்கு விடும் இதை படிக்கும் பொழுது. இப்போ நான் இப்படி ஒரு பாவியாக இருக்கிறேனான்னு சொல்லி நம்மீதே நமக்கு ஒரு வெறுப்பு விடும். அதனால் இதெல்லாம் எச்சரிக்கை. இந்த இனிமேல் படிக்க போகிற ஸ்லோகங்களுக்கு முன்னாடி கொடுக்குற ஒரு ஷாக் அப்சர்வர். இந்த ஷாக் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் இது. குற்ற உணர்வு வரும். குற்ற உணர்வு இருக்கிறது தப்பு கிடையாது. சில சமயங்களில் குற்ற உணர்வு இருந்தால் தான் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். ஆனால் அந்த குற்ற உணர்வு அதிகமாக சென்று விட்டால், ஒரு லெவலுக்கு மேலே போயிடுதுன்னு சொன்னால் அது நம்மையே பாதித்து விடும். அதனால் நம்ம மீது ஒரு நம்பிக்கையை நாம் இழந்து விடுவோம். பிறகு ஒரு வெறுப்பு நம் மீது விடும். அதனால் இதையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்மிடத்தில் இந்த குணங்கள் இருந்தால் ஏதோ ஓரளவுக்கு நமக்குள்ள ஒரு அருவருப்பு வரட்டும், அதிகமாக வேண்டாம். காரணம் என்னென்னா, திரும்பி பார்த்தோம்னா எல்லாத்துக்கிட்டையும் அதுதான் இருக்குது. அதனால் எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளும் ஒன்றாத்தான் இருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப குற்ற உணர்வை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குற்ற உணர்வு இருக்கலாம், ஆனால் அதிகமான வெறுப்பு வேண்டாம். காரணம் என்னென்னா, பகவான் அது இயற்கையாக இருக்குது, தவறில்லை, அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் இப்பொழுது பேச்சு. இருக்கிறதுல தப்பில்லை, அதை வச்சுட்டு என்ன பண்ணணுங்கிறது தான் நமக்கு முக்கியம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன். இதையெல்லாம் படித்தா நமக்குள்ளே வர்ற ஒரு டேமேஜ் என்னென்னா குற்ற உணர்வு. இனி இரண்டாவது என்னன்னா, இதற்கு ஆப்போசிட்டாக வரும். அது என்னவென்றால், இதையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்மிடத்தில் சில பலகீனங்களை கண்டுகொண்டால் குற்ற உணர்வு வருவதற்கு பதிலாக அதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி நியாயப்படுத்த ஆரம்பித்து விடுவோம். ஜஸ்டிஃபிகேஷன். அது குற்ற உணர்வை விட மோசமானது. குற்ற உணர்வு இருந்தாவது பரவாயில்ல, நியாயப்படுத்தி கொண்டிருப்போம். இப்போ அசுரர்கள் பொய் சொல்வார்கள்னு பகவான் சொல்கிறார். இதை கேட்ட உடனே பொய் சொல்லாத ஒரு ஆளை நீங்கள் சொல்லிடுங்க வாப்போன்றோம். பகவானே பொய் சொன்னாருன்னு சொல்லிடுவார். உடனே மகாபாரத்தில் ஏதாவது ஒரு இடத்த சொல்லி, அப்போ அப்படி யார் இருக்கா, அதனால் பொய் சொல்லாமல் பிழைக்க முடியாது. நான் ஏன் பொய் சொல்கிறேன்னா அதுக்கு சில காரணங்களை எல்லாம் காட்டி, அப்போ என்ன ஏற்படுகின்றது, நம்மிடத்தில் ஒரு பலகீனத்தை யாராவது காட்டினால் உடனே நம்ம எப்படிப்பட்ட எண்ணத்துடன் வர்றோம், அது இல்லைன்னு நியாயப்படுத்துகின்றோம். இதுதான் நம்மிடத்தில் இருக்கிற பெரிய பலகீனம், ஜஸ்டிஃபிகேஷன்.
யாராவது நம்மிடத்தில் ஒரு பலகீனத்தை காட்டினால் உடனே எனக்கு அந்த பலகீனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஒரு முறை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நண்பர் இனி ஒரு நண்பர்கிட்ட சொன்னார், நான் அடிக்கடி ஏதாவது தப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஏதாவது தப்பு பண்ணால் நீ எனக்கு திருத்தணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு இந்த நண்பர் இவர் எப்பெல்லாம் ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறாரோ தப்பு பண்ணுறாரோ அப்போல்லாம் திருத்துறதுக்கு இப்படி செய்யாதீங்க, இது நல்லதல்லன்னு சொல்லுவார். அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த நண்பர் என்ன பண்ணுவார், என்ன சொன்னாலும் இவர் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருந்தார். என்ன சொன்னால் இல்லை நான் அதுக்காகத்தான் இப்படி பண்ணேன், இதுக்காகத்தான் இப்படி பண்ணேன். பிறகு இந்த நண்பர் என்ன முடிவு பண்ணார், இனி இவருக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, சொல்கிறார், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னார். பிறகு ஒரு நாள் சொன்னார், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே இல்லை நான் அப்படி பண்ணுறதே இல்லை அப்படின்னார். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்கிறதுலேருந்தே அப்படி சொல்கிறாருன்னு தெரிகிறது அல்லவா. இதுதான் நமக்கு ஒரு பெரிய பலகீனம். யார் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிச்சா அவர்கள் மீது கோபம் வருது, அந்த தவறை நியாயப்படுத்தி விடுகின்றோம். இதையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது தவறு நமக்கு தெரிந்தால் நியாயப்படுத்தக்கூடாது. தான் செல்ஃப் ஹானஸ்டின்னு சொல்கிறது. அந்த தவறை தவறு என்று நமக்குள் வெட்கமில்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4 பேர்த்திட்ட போய் சொல்ல வேண்டாம், நமக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்குவோம், அது சீக்ரெட்டாக இருக்கட்டும், இந்த பலகீனம் எனக்கு இருக்கின்றது. இந்த பொறாமை முதலிய குணங்களெல்லாம் நமக்கே பிடிக்காது, ஆனால் சொல்ல மாட்டேன். நான் பொறாமையினால் அப்படி பேசலை, சொல்லும்போதே பல்ல கடிச்சிட்டு சொல்லுவோம், வயிறை எரிஞ்சிட்டு சொல்லுவோம், பொறாமையினால் நான் அப்படி பேசலைன்னு சொல்லுவோம். ஆனால் பேசியிருப்போம். உண்மையிலேயே அந்த சொல் ஏன் வந்திருக்குன்னா இப்போ வயிறு எரிஞ்சு தான் வந்திருக்கும். அப்படி சிலதெல்லாம் நம்ம நியாயப்படுத்துவோம், அது கூடாது. பிறகு அடுத்த எச்சரிக்கை என்னவென்றால் ஸ்ரத்தா. இந்த பண்புகள், இந்த தீய குணங்கள் நம்மிடம் இருந்தாலும் நம்மால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இதையெல்லாம் நம்ம படித்ததுக்கப்புறம் நமக்கு சோர்ந்து விழுந்துடக்கூடாது. பின் என்னென்னா நம்பிக்கை வர வேண்டும். காரணம் என்ன, மாற்ற முடியுங்கிறதுனால தான் பகவான் இதையெல்லாம் நமக்கு காட்டுகின்றார். அது ரொம்ப முக்கியம். இப்போ என்னென்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, குற்ற உணர்வு அதிகமாக இருக்கக்கூடாது. பிறகு நியாயப்படுத்துதல் இருக்கவே கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, நியாயப்படுத்துதல் இருக்கவே கூடாது. அதாவது செல்ஃப் ஹானஸ்டி வேண்டும், நமக்கு நாமே நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். பிறகு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இதை படிக்கும் பொழுது நமக்கு சோர்வு விடக்கூடாது. ஏன்னா 3 ஸ்லோகம்தான் தெய்வீக சம்பத்துக்கு, பிறகு மீதி 23 ஸ்லோகம் அசுர சம்பத்துக்கு சொல்லி வச்சிருக்கார். அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. பிறகு அடுத்த கருத்து இங்கு பகவான் ஒவ்வொரு மனிதர்களுடைய மனதில் இருக்கின்ற பலகீனங்களை எல்லாம் அப்படியே டெலிவிஷனில் காட்டுற மாதிரி அப்படியே காட்டுறார். இதை படித்த உடனே நமக்கு மற்றவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, மற்றவர்களிடம் என்னென்ன பலகீனம் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு நன்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆகவே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுவோம், இவன் அசுரன் அவன் அசுரன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். என்ன பகவான் லிஸ்ட்டு சொல்லி வச்சுருக்காருல்ல, அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு யாரெல்லாம் அசுரர்கள்னு நம்ம லிஸ்ட்டு போட்டுட்ருப்போம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம முதல் ஆளாக இருப்போம், அதை நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி இந்த குணங்களையெல்லாம் மற்றவர்களை அளப்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டாம். ஆனால் இந்த குணங்களையெல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னா மற்றவர்களுக்கு இந்த குணம் இருக்குன்னு நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் தெரிஞ்சிடும். அதை தெரிய வேண்டான்னு நம்ம சொல்லவில்லை, தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை பற்றி பேசுகிறதோ அதை பற்றி சிந்தித்து கொண்டோ இருக்க வேண்டாம். இந்த குணங்களையெல்லாம் மற்றவர்களிடம் நாம் பார்த்தால் நம்ம பார்த்துருவோம். என்ன அறிவு இருக்கே, அது ஒன்றும் செய்ய முடியாது. அறிவு சுட்டி காட்டிடும், இந்த குணம் அவர்களுக்கு இருக்குன்னு நமக்கு சொல்லிடும். ஆனால் அதையே நம்ம சிந்தித்து கொண்டு அவர்களுக்கு இந்த குணம் இவர்களுக்கு இந்த அசுர சம்பத்துன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இதை நம்மை பார்க்கத்தான் இதை பயன்படுத்த வேண்டும். இந்த இனிமேல் படிக்க போகிற இந்த அசுர குணங்களை எல்லாம் நம்மிடத்தில் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கா அல்லது மைல்டாக இருக்கான்னு நம்மையே தான் பார்க்கணுமே தவிர மற்றவர்களை அளக்க பயன்படுத்தக்கூடாது. பிறகு எதுக்கு பகவான் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, என்னென்ன
தீய குணங்கள் நம்மை எறியாமல் நமக்குள் வரலாம்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் சொல்கின்றார். இப்போ இந்த எச்சரிக்கையுடன் நம்ம இப்போ எங்கே போகிறோம்? அசுரர்களினுடைய குணங்களை பார்க்க போகின்றோம். அதிக விளக்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய அர்த்தம், அதனால் வர்ற பாதிப்புகளை மட்டும் நாம் பார்த்துவிட்டு செல்லலாம். அசுர சம்பத்துடன் பிறந்தவர்களுக்கு இந்தந்த குணங்களெல்லாம் இருக்கும். முதலில் என்ன? தம்பக. தம்பக தம்பக என்றால் தர்ம துவஜித்துவம் அப்படின்னு ஒருவர் எழுதுகிறார். தர்ம துவஜித்துவம். பகட்டு, கர்வம். பகட்டுன்னு சொல்கிறோம் அல்லவா, அதுதான் தர்ம துவஜித்துவம்னு சொன்னால், தான் ஏதாவது ஒரு தர்ம காரியம் செய்திருந்தால் அதை மற்றவர்களிடம் கூறிக்கொண்டு இருத்தல். கொடிகட்டி பறத்தல் அர்த்தம். நம்ம இடத்துல இருக்கிற நல்ல குணத்தை மற்றவர்களிடம் காட்டி கொள்ளுதல். நம்ம ஏதாவது ஒரு தானம் பண்ணியிருந்தோம்னா அது எவ்வளவு தூரம் அதை பரப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் அதை பரப்புவது தம்பக. பகட்டு அதாவது நம்மிடத்தில் இருக்கின்ற தர்மம், ஏதாவது ஒரு நல்ல காரியமோ அல்லது கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துருந்தோமா, ஏதாவது பண்ணியிருந்தாவோ, அல்லது நம்மக்கிட்ட அதிக பணம் இருந்தாலோ, அல்லது நம்ம எதையாவது அச்சீவ் பண்ணியிருந்தோம்னா, அது எஜுகேஷன்லையா ஸ்போர்ட்ஸ்லையா ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணியிருந்தோம்னா, இது போல் அல்லது ஏதாவது பட்டம் வாங்கியிருந்தோம்னா, ஏதாவது மெடல் வாங்கியிருந்தோம்னா, யாராவது மெடல் வாங்கின வீட்டுக்கு போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷோகேஸில் அதுதான் இருக்கும், அந்த கப்பு இருக்கும். ஏதோ ஓட தெரியாதவனோட ஓடி முன்னாடி வந்திருப்பார் ஸ்கூலில். அந்த கப்பை ஏதோ ஒரு 1ஆம் கிளாஸ்லையோ 2ஆம் கிளாஸ்லையோ வாங்கின கப்பை நல்லா விலைக்கு முன்னாடி ஷோகேஸில் வச்சுருக்கிறது. ஏன்னா வந்தவங்கள பார்க்கணுமில்ல, பார்த்த உடனே இதுதான் நான் வாங்கின கப்புன்னு சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ 5 அடி நடக்க மாட்டார், 2 மாடி ஏற முடியாது, அது வேறு. ஆனால் அந்த ஒரு தம்பம் அப்படி தன்னை காட்டி கொள்ளுதல் தம்பக. இந்த காலத்து லாங்குவேஜில் சொல்லணும்னா புரிகிறதுக்காக சொல்கிறேன், பந்தா. ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னால் தான் புரியும், நமக்கு புரியணுங்கிறது தான் தாத்பரியம். வேறு என்ன சான்ஸ்கிரிட் வார்த்தை சொன்னாலும் புரியாது. அதுதான் தம்பக. அது சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த தம்ப தான் அப்படியே வந்துடுது, அது கொஞ்சம் பாவா மாறிடுது. அப்படி சொல்லில் சில பேர் சொல்லில் பந்தா பண்ணிக்கிறது, செயலில், நடத்தை, ஆடை, ட்ரெஸ்ஸில், அப்படியெல்லாம். சில பேர் கல்யாணத்துக்கு போவார்கள், காலையில் 2 ஹவர்ஸுக்கு ஒருக்கா ட்ரெஸ் மாற்றிக்கிறது, 3 ஹவர்ஸ். ஏன்னா அந்த இருக்கிறவங்க போகிறதுக்குள்ளே 3 முறை மாற்றி காட்டணுமல்ல, புதுசாக போகிறவங்களுக்குள்ளே காட்டக்கூடாதல்ல. அப்படியெல்லாம் நம்மையே நாம் உயர்வாக காட்டி கொள்ளுதல் தம்பம். இது ஒரு ஆசிரியர் விளக்குறார். வேஷா பூஷம், வேஷமா, அப்புறம் பாஷா, பாஷானா பேச்சா, வேஷம் நம்ம வேஷம் போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணி மற்றவர்களிடம் நம்மை உயர்வாக காட்டி கொள்ளுதல். நடக்கிற விதம் இருக்குது. அப்புறம் கால் மேலே கால் போட்டு உட்கார்றது, அது தலைக்கு மேலே கால் போகும், அந்த மாதிரி போட்டு உட்கார்ந்துட்டுருக்கிறது, அப்புறம் காலனா அப்படியே ஆட்டிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் தம்பக, அசுரர்களிடம் இருக்கின்ற சுபாவம் தம்பக. நம்மிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு பெருமையை, மற்றவங்க விரும்பக்கூடிய ஒரு அட்ராக்ஷனை, அதை நமக்குள்ளே வச்சு காட்டாமல் வெளிப்படுத்தி கொள்வது, அது தம்பக. இப்போ இது நம்ம இடத்துல இருந்ததுன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்? இதிலிருந்து மீள வேண்டும். யாருக்கெல்லாம் தம்பம் இருக்குன்னு பார்த்துட்ருக்கக்கூடாது, அது அவசியம் கிடையாது. நம்ம இடத்துல இது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பகவான் சொல்லி இருக்கார். இனி அடுத்ததுக்கு செல்லலாம். தர்பக. தர்பக இதற்கும் கர்வம், அரகண்ட் என்பதுதான் மொழிபெயர்ப்பு. தர்பக அதாவது இதனுடைய லட்சணம் பெரியோர்களை அவமதித்தல். தர்பம், கர்வம் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களை அவமதித்தல். இதற்கு முன்னாடி இருக்கிற குணம் தன்னை உயர்வாக காட்டிக்கொள்ளுதல். இது பெரியவர்களை அவமதித்தல், சான்றோர்களை, நமக்கு வயதிலையும் உறவிலையும் பெரியவங்களாக இருந்தால் அவங்கள கீழாக அவமதித்தல். சதாம் அவமான ஹேதுகு.
சதாம் அப்படின்னா சத்புருஷர்களுக்கு அவமான ஹேதுகோ, அவர்களை அவமானப்படுத்த காரணமாக இருப்பது தர்பக. தர்பம்னு சொன்னால் அரகண்ட். இதுக்கும் லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிடுறேன், திமிர். அவன் திமிர் பிடிச்சி திரியிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா. இது சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை தான், என்ன பண்ணுறது, இருந்தாலும் புரிய வைக்கணுமே. அவன் இன்றைக்கெல்லாம் பணம் வந்துடுது, அதனால் அவன் திமிர் பிடிச்சி ஆடுறான்னு சொல்லுவார்கள். அதுதான் இது தர்பக அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை பெரியவங்களை மதிக்காமல் இருத்தல். குறிப்பாக ஆசிரியர் அல்லது பெற்றோர்கள் அல்லது அண்ணன், இப்படி நம்மளுடைய உறவில் பெரியவர்களாக இருப்பவர்கள், வயதில் பெரியவர்களாக இருப்பவர்கள், பொசிஷனில் பெரியவர்களாக இருப்பவர்கள், இவங்களையெல்லாம் நம்ம மதிக்காமல் இருத்தல். இப்போ ஒருவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் தன்னுடைய ஆசிரியரை மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும். அல்லது உறவினர்களில் தம்பி ரொம்ப பணக்காரனாக இருப்பான், அண்ணன் கொஞ்சம் பணத்தில் வசதியில் குறைவாக இருக்கலாம். நம்ம வசதி குறைவாக இருக்கிறங்கிறதுனால மதிக்காமல் இருக்கக்கூடாது. நமக்கு பெரியவர்கள்னு சொன்னால் பொருள் பெரிய விஷயம் அல்ல, அவர்கள் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம படிப்பு நிமித்தமாகவோ, பொதுவாக பண நிமித்தமாக தான் அதிகமாக வரும், அல்லது பதவி நிமித்தமாகவோ பெரியவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. இப்போ கவர்மெண்ட் ஜாப்லேயே ஒருவர் இருக்கார், அவருக்கு கீழே வேலை செய்கிறவர் 20 வயசுக்கு மூத்தவராக இருந்தால் அவருக்கு கீழே அவர் இருக்கலாம், ஆனால் அந்த வயதுக்கு அவர் மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்படி அந்த வயதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம டிரைவர் நம்ம விட 20 வருஷம் மூத்தவராக இருந்தார்னா வாடா போடான்னு பேசக்கூடாது, மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஒரு வயது இருக்குது, அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதை நாம் மதிக்க வேண்டும். இப்போ நம்மிடம் இருக்கின்ற பணம், பவர், அதை வைத்து கொண்டு பெரியவர்களை நாம் அவமதிக்கக்கூடாது. சொல்லிலையும் செயல்லையும் நாம் அவரை அவமதிக்காமல் இருத்தல். இதை வேறு சமஸ்கிருதத்தில் வார்த்தையில் சொன்னால் கர்வக அல்லது மதம். மதம் பிடிச்சி திரியிறான் அப்படின்னு சொல்லுவார்கள். இவனுக்கு அது வந்துடுது, அதிலிருந்து மதம் பிடிச்சி திரியிறான்னு சொல்வார்கள். இப்போ மதக, மதம், கர்வக அல்லது தர்பக, இது இப்படி யாருக்கு இருக்கோ அவர்களெல்லாம் அசுரர்கள். இனி அடுத்தது அபிமானக. சில புஸ்தகத்தில் அதிமானம் என்றும் இருக்கலாம், அதிமானம் அல்லது அபிமானக. இந்த அபிமானம் என்பது இந்த இடத்தில் தன்னுடைய மனதிற்குள் தன்னை உயர்வாக எண்ணிக்கொண்டு இருத்தல். ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சூக்ஷ்மமான வேறுபாடு தான். தம்பம்னு சொன்னால் வெளியே காட்டிக்கொள்ளுதல், தர்ப்பம்னு சொன்னால் பெரியவங்களை அவமதிப்பது. இந்த இடத்துல அபிமானம்னு சொன்னால் நமக்குள்ளேயே நம்மை சுப்பீரியராக ஒரு கற்பனை செய்து கொள்ளுதல். ஜாதி நிமித்தமாக நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன், அதனால் மற்ற ஜாதியில் பிறந்தவனை காட்டிலும் உயர்ந்தவன். இது மனதுக்குள்ளே எண்ணிக்கொள்ளுதல். மனதுக்குள்ளே தான் இப்போ எண்ணிக்கொள்ள முடியும், வெளியே சொன்னால் உத தான் கிடைக்கும். அதனால் மனசுக்குள்ளே எண்ணிக்கொள்ளுது, நான் இந்த மேல் ஜாதியை பிறந்தவன் அப்படின்னு இந்த ஜாதி நிமித்தமாக. அல்லது சில பேர் அந்த குலம், அவங்க தாத்தாவுக்கு ஒரு 500 ஏக்கரா பூமி இருக்கும், இவருக்கு இப்போ என்ன இருக்குன்னா இவருக்கு ஒரு 3 சென்ட்டில் ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் என்ன சொல்லிகிட்டு இருப்பா தெரியுமோ, எங்கள் தாத்தா இவ்வளோ ஒரு பெரிய பரம்பரையிலேருந்து வந்திருக்கேன். இதெல்லாம் கிராமத்தில் பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு முதல் மரியாதை வேணும், ஏன்னா இந்த குலத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்லி குல நிமித்தமாகவோ ஜாதி நிமித்தமாகவோ அல்லது தவ நிமித்தமாகவோ நான் இவ்வளோ ஒரு பெரிய தவம் பண்ணியிருக்கேன். சில பேர் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணியிருப்பார்கள், எங்காவது போயிட்டு வந்திருப்பார்கள், உடனே அது அவர்களுக்கு ஒரு பெரிய கர்வத்தை கொடுத்து விடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவம் செய்தால் நம்ம எரியாமல் நமக்குள் உயர்ந்தவர்கள். ஆத்மனி பூஜ்யத்துவ பாவக, ஆத்மனினா தனக்குள், பூஜ்யத்துவ பாவங்கன்னா மற்றவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் விடும். ஹிரண்ய கசிப்புக்கெல்லாம் வந்ததல்லவா, நாராயணனை யாரும் கும்பிடாதீர்கள், என்னத்தான் வணங்கணும். காரணம் என்னன்னா அது இவனுடைய தவத்தினால் வந்த கர்வம் அல்லது அபிமானம். இப்போ என்னை மற்றவர்கள் வணங்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா, அவர்களுடைய ஃபோட்டோவை கொடுத்து வீட்டில் வச்சுக்கன்னு சொல்லுவார்கள். அப்படி என்னை வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணம். உத்கிருஷ்டத்துவ பாவக, உயர்வாக எண்ணுதல். இனி அடுத்தது குரோதக.
நமக்கு தெரியும். குரோதம், குரோதம்னா கோபம். இப்போ யாருக்கெல்லாம் கோபம் இருக்கோ அவரெல்லாம் அசுரர்கள்னு சொன்னால் அப்போ யாருக்கு தெய்வீக சம்பத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துடும். ஒருவர் சொன்னார் அதெல்லாம் புஸ்தகத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு. புஸ்தகத்தில் தான் இருக்கான் தெய்வீக சம்பத்துங்கிற லிஸ்ட்டு, யாருக்குமே இல்லையா. அப்படி குரோதக, இந்த குரோதகங்கிறதுக்கும் நம்ம பெரிய விளக்கமெல்லாம் பார்த்துருக்கோம். அக்ரோதகங்கிற இடத்துல பார்த்தோம், கோபப்படாமல் இருத்தல் எப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் இங்கே நமக்கு விளக்கம் அவசியமில்லை. இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், முழுமையாகவே ஒருவருக்கு கோபம் போயிடுதுன்னு சொன்னால் உலகம் என்ன நினைக்கிது தெரியுமோ, நீ உப்பு போட்டு தான் சாப்பிட்றியான்னு கேட்பார்கள். என்ன உனக்கு சொரணையே இல்லை, இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்க ஒன்றும் கோபமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி. அப்போது இந்த இடத்துல குரோதக அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஃப் டிக்னிட்டி இல்லாமல் தன்மானம் இல்லாமல் இருத்தல்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல குரோதகன்னு சொன்னாவே வெறுப்பினால் தோன்றிய மற்றவர்களை அழிக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதாவது மனோதத்துவ நிபுணர்களெல்லாம் ஆங்கர், இந்த கோபத்தை பற்றி பெரிய ஆராய்ச்சி செய்துள்ளார்கள். அவர்களுடைய முடிவு என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கோபம் நமக்கு இருக்கணுமா. ஆனால் இந்த கொஞ்சங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. கொஞ்சம் நமக்கு கோபம் இருக்கிறது நல்லது என்று சொல்கிறார்கள். எப்படி என்றால் இந்த கோபம் அப்படிங்கிறது அதர்மத்தை ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு உணர்வு. இந்த கோபம் என்ன பண்ணோம்னா, எப்போ பொதுவாக கோபம் வருது, ஒருவன் தப்பு செய்யும்போது நடக்கக்கூடாதது நடக்கும்போது நமக்கு கோபம் வருது. அப்போ அந்த கோபங்கிறது நமக்கு இருக்கும் பொழுது நம்மைய சுற்றியும் தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷராக இருக்கான். நம்மையே நம்ம பாதுகாத்து கொள்கின்ற ஒரு உரையாக இருக்கின்றதான். அது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி மைல்டாக ஆரம்பத்தில் கொஞ்சம் கோபம் இருக்கலாம். அல்லது சில சமயங்களில் ஒருவர் தப்பு பண்ணும்போது நம்ம கோபமாக இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்முடைய கோபத்துக்கு பயந்துட்டு மற்றவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். இப்போ ஒரு குழந்தை ஏன் தப்பு செய்கிறது இல்லைன்னா அப்பா அம்மா கோபித்து கொள்வார்கள். இப்போ அப்பா அம்மாவோட கோபத்துக்கு பயந்துட்டு குழந்தை பலது செய்வதில்லை. லேட்டாக வந்தால் கோச்சுக்குவாங்கன்னு நினைக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு என்ன வருது, ஒரு டிசிப்ளின் கிடைக்குது. இப்போ ஒரு லெவல் வரைக்கும் நம்ம மனதில் இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அதிகமாக சென்று விட்டால், அது சுபாவமாக மாறிவிட்டால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சேர்ந்தாரை கொல்லி. கோபத்துக்கு என்ன பேர்? சேர்ந்தாரை கொல்லி. அது நம்மையும் கொன்றுவிடும், மற்றவர்களையும் கொன்றுவிடும். அமிலத்தை போல அது இருக்கிற கண்டெய்னரையும் அழித்து அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டையும் அழித்து விடும். அப்படி குரோதம் யாருக்கு அதிகமாக இருக்கின்றதோ, ஒரு லெவலுக்கு மேலே இருந்து விட்டால் அது நாசம். இனி அடுத்தது பாருஷ்யம் ஏவச்ச. ஐந்தாவது பாருஷ்யம். பாருஷ்யம் என்பது மென்மை என்பதற்கு எதிர்ச்சொல். மென்மையாக இருத்தல், சாஃப்ட்னஸ்னு நம்ம பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட் பாருஷ்யம். கடுமை, கடுமையாக இருத்தல், மென்மையாக இல்லாமல் இருத்தல். ரஃப்னஸ், ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது சொல்கிறோமல்ல, அவர் ரொம்ப ரஃப்பான டைப்புன்னு சொல்கிறோமல்ல, அதுதான் பாருஷ்யம். எதில் ரஃப் என்றால், மென்மை எதுலின்னு நம்ம பார்த்தோம், ஒருவர் தப்பு செய்தால் அவருக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டில் எந்த அளவுக்கு தப்பு செய்தார்களோ அந்த அளவுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு பார்த்தோம். கடுமைன்னு சொன்னால் பனிஷ்மெண்ட்டில் ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கு மேல் அதிகமாக தண்டித்தல். அது நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது. முதல்ல யார் எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டு அவர்களுடைய நன்மைக்கு தேவைப்படும் பொழுது கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அது ஒன்று. இந்த பாருஷ்யம்னு சொன்னால் மற்றவங்களுடைய தப்பை நம்ம டீல் பண்ணும்போது, மற்றவர்களுடைய தப்பை கரெக்ட் பண்ணுற விஷயத்தில் நம்ம கடுமையாக இருக்கக்கூடாது. பிறகு அடுத்தது இங்கு சங்கரர் சொல்கின்ற கருத்து சொல்லில். சொல்லில் சில பேர் கடுமையான சொற்களாக இருக்கும். அந்த சொற்கள் அவ்வளவு கடுமையாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சொல்லில் மென்மையாக இருக்க வேண்டும். அதை இங்கே சொல்லி காட்டுகின்றார் சங்கரரே. அதாவது ஒருவருக்கு என்ன இல்லையோ அதை இருக்கிற மாதிரி சொல்லி ஏளனப்படுத்துவது, அதை சொல்லியே காட்டுறார். இப்போ
ஒருவருக்கு கண் இல்லை அப்படின்னா சக்ஷுஷ்மான்னு சொல்கிறதான், கண்ணுடையவனேன்னு அவனை கூப்பிட்றதான். ஒருத்தருக்கு காது கேட்கலைன்னா நல்ல செவி உடையவனேன்னு சொல்கிறதான். அப்படி ஒருவருக்கு என்ன இல்லையோ அதை இருக்கிற மாதிரி சொன்னாத்தானே அவர்களுடைய மனது புண்படும், அப்படி சொல்வது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒருவரிடம் இருக்கின்ற அந்த ஒரு பலகீனத்தை மிக கொச்சையாக கூறுவது. அதனால தான் இப்பெல்லாம் கண் பார்வையற்றவர்களை குருடன்னு சொல்லக்கூடாது, காது கேட்பாதவர்களை செவிடன்னு சொல்லக்கூடாது, உடல் ஊனமுற்றவர்களை இந்த நொண்டிங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். உண்மையிலே அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள், அப்படி என்றுமே நாம் செய்யக்கூடாது. அதனால தான் பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் சொல்லி அந்த வார்த்தை அவர்களை புண்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும். இப்போ ஏற்கனவே உடலில் சில ஊனங்களுடன் ஒருவர் இருந்தால் அவர்கள் ஏற்கனவே மனதில் வேதனைப்பட்டு இருப்பார்கள். மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு கைகாலெல்லாம் நல்லா இருக்கும்போது ஒருவருக்கு அது இல்லைன்னு சொன்னால் அவர்கள் ஏற்கனவே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதை நம்ம சுட்டி காட்டு திட்டக்கூடாது. சில சமயங்களில் அப்படியெல்லாம் திட்டுவார்கள். அவர்கள் மீது கோபம் வந்தால் அவர்களுக்கு என்ன பலகீனம் இருக்கோ அதை கொச்சையான வார்த்தையில் சொல்லி மிக கடுமையாக அவர்களை திட்டுதல், அதுதான் பாருஷ்யம், கடுமையான சொற்கள், அது இருக்கக்கூடாது. அதே போல் நமக்கு கீழே வேலை செய்பவர்களையும் கூட, அதாவது சாமிஜி சொல்லுவார் டிரைவர்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி தான் மரியாதையாக நம்ம அழைக்க வேண்டும். அப்படி அவர்களுடைய தொழிலை நம்ம ஏளனமாக பேசிவிடக்கூடாது. அப்புறம் இனி ஒன்று முக்கியமானது என்னவென்றால், சில சமயங்களில் இந்த ஜோக் நகைச்சுவைக்காக, நகைச்சுவைன்னு சொன்னாவே ஆராய்ச்சி பார்த்தோம்னா எதையோ நம்ம மட்டம் தட்டினா தான் அங்கே ஒரு சிரிப்பே நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா யாரையோ கீழ்மைப்படுத்த சில நம்மை எறியாமல் கடுமையான சொற்களை பயன்படுத்தி விடுவோம். அப்படி பயன்படுத்தக்கூடாது. அதுதான் பாருஷ்யம். பாருஷ்யம்னா கடுமையான சொற்கள், கடுமையாக நடந்து கொள்ளுதல், அது இல்லாமல் இருத்தல். தெய்வீக சம்பத் அப்படி இருந்தால் அது ஆசுர சம்பத். பிறகு அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்றால் அறியாமை. இப்போ இவர்களுக்கெல்லாம் மூலம் என்னன்னா அஞ்ஞானம்தான், அறியாமை தான். இப்போ அறியாமைன்னா எதை பற்றி அறியாமை? இங்கே ஆத்ம அனாத்ம அஞ்ஞானத்தை பற்றி பேசவில்லை. எது உண்மை எது பொய்ங்கிற அஞ்ஞானத்தை பற்றி பேசவில்லை. அது எல்லோருக்கும் சமம். தெய்வீ சம்பத்துடையவனுக்கும் உண்மை தெரியல, அசுர சம்பத்துடையவனுக்கும் தெரியவில்லை. பிறகு இங்கு அஞ்ஞானம் என்பது தர்ம அதர்ம விஷயே. எது தர்மம் எது அதர்மங்கிற விஷயத்தில் அவர்களுக்கு ஞானம் கிடையாது. எது சரியானது எது தப்பானதுங்கிற விஷயத்தில். பிறகு எது ஹிதம் எது அஹிதம். ஹிதம்னா நன்மை, அஹிதம்னா நன்மை அல்ல. தனக்கு எது நன்மை தனக்கு எது நன்மை அல்ல, இந்த அஞ்ஞானம். இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதாவது பல சமயங்களில் நமக்கு என்ன செஞ்சால் நன்மைன்னு நமக்கே தெரியல, நமக்கு என்ன செய்தால் நமக்கு அது கெடுதல்னு நமக்கே தெரியவில்லை. அதுதான் அஞ்ஞானம். நன்மை நமக்கு என்ன பண்ணால் நமக்கு நன்மை கிடைக்கும். இப்போ பலர் பல தீய குணத்தில் தீய ஹேபிட்டோடு இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு எவ்வளவு தீமை வருங்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை. இப்போ இங்கே ஒரு விளக்காசிரியர் ஒரு கேள்வி கேட்குறார். அது எப்படி நீங்கள் அஞ்ஞானம்னு சொல்வீர்கள்? ஒரு திருடனுக்கும் அல்லது மது அருந்துறவனுக்கும் தெரியுதே அது நல்லதல்லன்னு சொல்லி, அப்போ அவனுக்கு அறிவு இருக்கே என்ன? அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், அது அறிவே அல்ல. அது அவனுக்கு அறிவு இருந்தாலும் அந்த அறிவிலிருந்து ஒரு அவேர்னஸ் வரல. எவ்வளவு தூரம் இந்த மதுபானங்களோ அல்லது சிகரெட் இது போன்ற பழக்கங்களெல்லாம் என்னை அடிமைப்படுத்தி, மனதளவிலையும் உடலளவிலையும் எல்லா அளவிலையும் அடிமைப்படுத்தி எனக்கு கேடு விளைவிக்குங்கிறத அவர்கள் உணராத வரை அவர்களுக்கு அறிவு இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று. ஹிதம், எனக்கு எது நன்மைன்னு தெரியாத, எனக்கு எதுன்னு தீமைன்னு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, எது தீமையோ அதை நன்மைன்னு நினச்சிட்ருக்கிறது, எது நன்மையோ அதை தீமைன்னு நினைக்கிறது. அதோட அதுதான் விபரீதமான ஞானம். நம்ம வகுப்புக்கு ஒருவர் வந்துட்டு இருந்தார். பிறகு ஏதோ நம்ம வகுப்புன்னு இல்லை, பொதுவாக அவர் வேதாந்தமெல்லாம் கேட்டு
மாமிசத்தை சாப்பிட்றத நிறுத்திட்டார். பிறகு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவருடைய அண்ணன் எல்லாம் கொஞ்சம் அப்படியே மாமிசத்தை சாப்பிட்றத நிறுத்த ஆரம்பித்தாங்க. பிறகு வீட்டில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ தான் கெட்டு போயிட்டீங்கன்னா இருக்கிறவங்களையும் கெடுக்கிறையே. இப்போ இது அவர்களுடைய ஃபிலாசபி. இது நீ கெட்டு போயிட்ட போனால் போகட்டும், வீட்டில் இருக்கிறவங்களையும் கெடுக்கிறையேன்னா. அப்படி எது ஹிதம் எது அஹிதம், எது ஆகாதோ அது ஆகும்னு நினச்சிக்கிறது, எது ஆகுமோ அது ஆகாதுன்னு நினச்சிக்கிறது. கீதைக்கெல்லாம் இந்த வயசில் போகாத, இன்னுமோ கீதைங்கிறது போய் தொட்டால் பாவம் வந்துடுற மாதிரி அப்படி ஒரு பயம். இப்போ எதை படித்தா நல்லதோ அதுக்கு தடைகள், எதை படிக்கக்கூடாதோ அதை படிக்கணும். சினிமாவுக்கு வேணால் போயிட்டு வந்துடு, கீதைக்கு போகாத, அப்படி சில பேர் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அதுதான் அஞ்ஞானம். நமக்கு என்ன பண்ணால் நன்மை கிடைக்கும்னே தெரியல, ஆப்போசிட்டாக வேறு புரிஞ்சு வச்சுருக்கோம். இப்படி இந்த இடத்துல ஒரு 6 தான் சொல்கிறார். இனிமேல் பகவான் பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கார். இது ஒரு எக்ஸாம்பிள். 6 சொல்லி என்ன சொல்கிறார்? ஆசுரீம் சம்பதம் அபிஜாதஸ்ய. பார்த்த, ஹே அர்ஜுனா, ஆசுரீம் சம்பதம் அபிஜாதஸ்ய, அசுர சம்ஸ்காரங்களுடன் கூடியவர்களுக்கு இவைகளெல்லாம் இருக்கும். ஏதாக பவந்தி, இவைகளெல்லாம் இருக்கும்னு நம்ம வாக்கியத்தை பூர்ணம் செய்யணும். பவந்தி, இதெல்லாம் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆசுரி, இப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தோடு நம்ம இருந்து பிறந்தோம்னா அந்த சம்ஸ்காரத்துடன் கூடியவர்களுக்கு, அபிஜாதசேன பிறந்தவர்களுக்கு இவைகளெல்லாம் இருக்கும். இப்போ இங்கே ஒரு நட்சல், ஒரு உதாரணமாக கொஞ்சம் இங்கே சொல்லிட்டு நீ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், தெய்வீ சம்பத்துக்கும் ஆசுரி சம்பத்துக்கும் என்ன பலன்னு சொல்லி பிறகு மீண்டும் பகவான் விளக்கப் போகின்றேன்னு சொல்லிட்டு விளக்கப் போவார். 5வது ஸ்லோகம். தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரி மதாம் மாஷுச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ. முதல் வரியில் தெய்வீக சம்பத் நம்மை எங்கு கொண்டு விடும், ஆசுரி சம்பத் நம்மை எங்கு எடுத்து செல்லும், எங்கு கொண்டு விடும் என்று பிரயோஜனத்தை பகவான் கூறுகின்றார். இரண்டும் நம்மை இறுதியில் எங்கு கொண்டு விடும். நம்ம தெய்வீக குணங்களை பற்றி கொண்டால் எங்கு போய் நிற்போம், அசுர குணங்களோடு இருந்தால் எங்கு போவோம். முதல்ல தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, தெய்வீக குணங்கள், தெய்வீ சம்பத், சம்பத்னா இந்த இடத்துல வெல்த். இங்கு சொன்ன நற்குணங்களெல்லாம் தான் நமக்கு சொத்து. நம்ம சம்பாரிச்சு வைக்க வேண்டிய சொத்து என்னன்னா இதுதான். தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, மோக்ஷத்துக்கு பயன்படும், மோக்ஷத்தில் நம்மை கொண்டு செலுத்தும். இறுதி லட்சியமான, இறுதி புருஷார்த்தமான மோக்ஷத்தை அடைய தெய்வீ சம்பத் கருவியாக, காரணமாக அமையும். இப்போ தெய்வீ சம்பத் விமோக்ஷாய பவதி, மோக்ஷத்திற்கு நமக்கு பயன்படும். பிறகு நிபந்தாய ஆசுரி மதா, ஆசுரி அசுர சம்பத் நிபந்தாய, நிபந்தாயன பந்தத்தில் நம்மை சேர்த்தும், நம்மை பந்தப்படுத்தும், நம்மை துயரப்படுத்தும். மதா என்று கருதப்பட்டு வருகின்றது. இதுதான் என்னுடைய கருத்து என்று பகவான் கூறுகின்றார். மயா மதா, மே மதம்னு அடிக்கடி பகவான் சொல்வார். இது என்னுடைய கொள்கை அப்படின்னு. என்ன பகவானுடைய கொள்கை? என்னன்னு உபனிஷத்தினுடைய கருத்துக்கள், இதுதான் வேதத்தினுடைய சாரம். மதான இவ்விதம் கருதப்படுகின்றது, இதுதான் உண்மையின் அர்த்தம். தெய்வீ சம்பத்தானது மோட்சத்திற்கும், அசுர சம்பத்தானது பந்தத்திலும் நம்மை எடுத்து செல்லும். நம்ம பந்தத்திலேயே வச்சிருக்கும்னு அர்த்தம். பந்தத்துக்கு புதுசாக எடுத்துகிட்டு போக வேண்டாம்,
பந்தத்தில் இருந்துகிட்ருக்கோம், பந்தத்திலிருந்து விடுதலை அடையாமல் பந்தத்திலேயே வைத்திருக்கும். இப்பொழுது எப்படின்னு பார்ப்போம். இப்போ தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, இப்போ தெய்வீ சம்பத்தானது மோட்சத்தை கொண்டு போய் விடும்னு சொல்கிறதிலிருந்தே இங்கே பகவான் இனி ஒரு கருத்தையும் சொல்லிட்டார். தெய்வீ சம்பத்தே மோட்சம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ தெய்வீ சம்பத்து மோட்சத்துக்கு ஒன்றை எடுத்துகிட்டு போகும்னா அப்போ தெய்வீ சம்பத்தே மோட்சம் அல்ல. தெய்வீ சம்பத்துங்கிறது நல்லது, குட். அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாரு? சம்திங் அதர் தேன் குட், நல்லதுக்கும் அப்பாற்பட்டு ஒன்று இருக்கின்றது, அது மோட்சம். இது மோட்சத்துக்கான பாதை, மோட்சத்துக்கு நம்மை அழைத்து செல்லும். இந்த தெய்வீ சம்பத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு பாதி ரிலீஃப் கிடைச்சிடும், மேக்சிமம் ரிலீஃப் கிடைச்சிடும். ஆனாலும் தெய்வீ சம்பத்தில் இருந்தால் மட்டும் மோட்சம் நமக்கு கிடைக்காது. எப்படி என்றால், தெய்வீ சம்பத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் தமோ குணத்திலிருந்தும் ரஜோ குணத்திலிருந்தும் வருகின்ற விளைவுகளும் கஷ்டங்களும் போயிடும். அதனால் வர்றதெல்லாம் தடைகள், அதனால் வர்ற துக்கம் போயிடும். இப்போ நம்ம சத்துவ குணத்தில் இருக்கின்றோம். இப்போ சத்துவ குணத்தில் நம்ம இருக்கும் பொழுது சத்துவ குணத்தினால் வருகின்ற பந்தம் மிக மிக சூக்ஷ்மமாக நமக்கு இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் 14வது அத்தியாயத்தில் ஒவ்வொரு குணமும் எப்படி பந்தப்படுத்தும்னு சொல்லி. இப்போ தெய்வீக சம்பத்து இருந்தாலும் அதுவே மோட்சம் அல்ல, ஆனால் மோட்சத்திற்கான பாதை. எப்படி இது படிப்படியாக நமக்கு மோட்சத்தைக்கு அழைத்து செல்கிறதுன்னு பார்க்கணும். பிறகு அசுர சம்பத்து எப்படி படிப்படியாக நம்மை பந்தப்படுத்துகின்றது என்றும் நாம் பார்க்க வேண்டும். பிறகு 2வது வரியில் அர்ஜுனனுக்கு ஆறுதல் சொல்கிறார். அர்ஜுனா, உனக்கு துக்கமோ பயமோ வந்துட வேண்டாம், நீ தெய்வீக சம்பத்தோடு தான் பிறந்துள்ளாய், அதனால் தைரியமாக இருன்னு ஆறுதல் சொல்கின்றார். பிறகு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அசுர சம்பத்தை விளக்குவார். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.